Today we are going to see about Daniel. Daniel in the lion's den. This is a famous and familiar story in the Bible. இன்னைக்கு நாம வந்து தானியலை பத்தி பார்க்கலாம். எல்லாரும் தானியல் 6வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அதுல 1வது வசனம் பார்க்கிறோம். It pleased Darius to set over the kingdom 120 princes and 3 presidents over the prince, one of whom was Daniel. அதாவது தரியூப அரசர் வந்து வரி வசூலிப்பதற்கு, நாடு முழுவதும் வரி வசூலிப்பதற்கு 120 தண்டால்காரரை நியமிக்கிறாரு. அதுல அந்த 120 பேரை கண்காணிக்கிறதுக்கு 3 மேற்பார்வையாளரை நியமிக்கிறாரு. அதுல ஒருவர் தான் தானியல். இந்த தானியல் யாருன்னு நம்ம பார்க்கலாம். First we'll see who was this Daniel. Going back to chapter 1, Nebuchadnezzar, king of Babylon, he came to Jerusalem to besiege it. He brought some children of Israel and the king's seat of the princes. அதாவது 1வது அதிகாரத்துல பார்த்தனா நெபுகத்நேசர் அரசர் வந்து ஜெருசலேமை முற்றுகையிட்டு கைப்பற்றாரு. அங்க இருந்து ஒரு சிலரை வந்து, அதாவது நல்ல திறமை வாய்ந்தவங்களா வந்து செலக்ட் பண்ணி அவருடைய அரண்மனையில பேலஸ்ல வேலை செய்யறதுக்காக ஒரு சிலரை வந்து அங்கிருந்து அழைச்சிட்டு வராங்க. அதுல ஒருவர் தான் இந்த தானியல். இந்த தானியல், we are going back again to chapter 6. Verse 3, in verse 3 we see Daniel was preferred above the president and the princes because an excellent spirit was in him. இந்த தானியல் வந்து எல்லா மேற்பார்வையாளரை விட சிறந்து விளங்கினாராம். ஏன்னா வியத்தகு ஆவி அவரிடம் இருந்தது. அந்த வியத்தகு ஆவின்றது வந்து ஹோலி ஸ்பிரிட் இஸ் வியத்தகு ஆவி. சில்ட்ரன்ஸ், உங்க எல்லாருக்கும் இங்க ஒரு கொஸ்டின். அந்த வியத்தகு ஆவி நம்ம கிட்ட இருக்கா? The Holy Spirit is Holy Spirit. Do we all have the Holy Spirit in us? The same spirit what Daniel was having. அப்ப உங்க எல்லாத்தோட கொஸ்டினும் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பைபிள்ல வாசிக்கிறோம், நாம வந்து தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதனால ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரு. பட் are we able to perform like Daniel in all our circumstances? எல்லா சூழ்நிலையிலும் தானியலை போல நம்மனால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா? ஏன்னா தானியல் வந்து எல்லாத்துலயும் சிறந்து விளங்கினாராம். என்ன ரீசன்னா, இந்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து அவரை வந்து வழி நடத்துறார். When we see in the verse 3, last line, the king thought to set Daniel over the whole realm. அதாவது தனக்கு இருந்த எல்லாத்தையும் அவருடைய பொறுப்புல விட்டுறலாம் அப்படின்ற எண்ணம் வந்து அரசருக்கு இருந்துதான். Childrens, where are we lacking? If the same spirit is there within us, and why are we not able to perform like Daniel? Because we don't activate the spirit. Okay, I'll give the answer. Okay. தமிழ்ல நான் சொல்றேன். இதே, அதாவது அந்த வியத்தக ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா நம்மனால ஏன் வந்து நம்ம எங்க லேக் ஆறோம்? ஏன் நம்மனால தானியலை போல எல்லாத்துலயும் செயல்பட முடியல? இதுக்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம்.
4வது chapter 6ல 4th verses பார்க்கிறோம். It says, he was faithful, neither was the any error or fault found in him. In 10th verse, we see it's written, he has a habit of praying 3 times without failing. Daniel was so faithful to God. So nobody could find fault or error on him. This is answer children. அதாவது ஏனெனில் அவர் நேர்மையா நடந்து கொண்டார், அவரிடம் எந்த தவறும் ஊழலும் காணப்படவில்லை. இதுதான் அந்த கொஸ்டின்குரிய ஆன்சர். அவர் இடைவிடாமல் எவ்ரி டே அவர் கடவுள் கிட்ட 3 வேளையும் he goes on his knees, மண்டியிட்டு அவர் 3 வேளையும் தொடர்ந்து இடைவிடாத ஆண்டவரை வழிபட்டாராம். எப்படி அவரை அவ்வளோ பரிசுத்தமா பாத்துக்கிட்டாருன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். In chapter 1 verse 5, first we saw in the beginning this Nebuchadnezzar, the king Nebuchadnezzar, he will bring some of the men from Jerusalem to stand in the king's palace. Daniel was one among them. We saw this before. The king appointed them daily provision of king's meat and wine, which the king drank. அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னன்னா, அந்த நெபுகத்நேசர் அரசர் அவரோட ஜெருசலேம்ல இருந்து கொஞ்சம் பேரை அவருடைய நாட்டுக்கு அவருடைய அரசவையில வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது இல்லாம அரசரோட உணவு, சிறப்பு உணவுல ஒரு போர்ஷன் இவங்களுக்காக கொடுக்கும்படி அரசர் கட்டளையிடுறாரு. கட்டளையிட்டோன இந்த தானியேல் என்ன நினைக்கிறார் மனசுல இம்மீடியட்டா, அதாவது நான் அரசரோட சிறப்பு உணவையும் திராட்சை ரசத்தினாலும் என்ன நான் தீட்டுப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள உறுதி கொள்றாரு. But Daniel purposed in his heart that he would not defile himself with a portion of king's meat nor with the wine. ரெண்டு ரீசன் அதுக்கு. என்னன்னா, நாம லேவியர் அதிகாரத்துல பாக்குறோம், 11வது அதிகாரத்துல கடவுள் மோசேக்கும் ஆரோனுக்கும் தோன்றி அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்தந்த உணவு தான் உண்ணணும், இந்தந்த உணவு உண்ணக்கூடாது, இது தீட்டான உணவு, இது நீங்க உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாரு, மோசேக்கும் ஆரோனுக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த உணவு தீட்டுப்பட்ட உணவு, இவங்க நெபுகத்நேசர் அரசர் அவங்க பாபிலோனிய கடவுளை வழிபடுறாங்க. சோ அந்த உணவுனால கூட தன்னை தீட்டுப்படுத்திக்க கூடாது, அந்த மாதிரி தீட்டான உணவு எதையும் சாப்பிட்டு என்ன கிளீனா ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த உணவு கூட சாப்பிடறத ரெஃப்யூஸ் பண்றாரு. அவரோட அரசர் கொடுக்கிற ட்ரைனிங் அவர் அக்செப்ட் பண்றாரு, ஆனா அந்த உணவை அவர் ரெஃப்யூஸ் பண்றாரு. இன்னொரு ரீசன், ஃபர்ஸ்ட் reason is some food may be forbidden according to Leviticus. In Leviticus 11th chapter, we see Lord appears to Moses and Aaron and he gives an instruction not to eat certain food, and only certain food are allowed to eat. Some food are forbidden. So he doesn't want to eat that food and get unclean. The second reason is there is a possibility the food may be offered to the gods of Babylon. Even with the food, he doesn't want to make him unclean. Daniel does not refused the training of the king, but he refused the food. ரெண்டாவது ரீசன் என்னன்னா,
ஒரு சில அந்த உணவு படையல்கள் வைப்பாங்க அவங்களுடைய கடவுளுக்கு. அந்த மாதிரியான உணவு வந்து சாப்பிட நேர்ந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதனால கூட தன்னை தீட்டுப்படுத்திக் கூடாதுன்னு அவ்வளோ ஒரு பரிசுத்தமா தன்னை பாதுகாத்து கொண்டாராம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம திரும்பி வில் கோ பேக் டு த ஸ்டோரி. அந்த மேற்பார்வையாளர்கள், இவர் கூட இருந்த மேற்பார்வையாளர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து தாவீது மேல, தானியேல் மேல ஒரு ஒரு பொறாமை. எல்லாத்துலயும் சிறந்து இருக்காரே, அரசரும் வந்து இவருக்கு எல்லாமே குடுத்து இவர் கையில ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு இருக்காரே அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொறாமை. அப்போ தானியேலுக்கு மேல எதனாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா எதுலயும் அவங்கனால குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கணும்னா அவர் கடவுள வழிபடுறதுல விட்டு வேற எதுலயும் அவங்கனால குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல அவங்க தானியேல் மேல. These president and princes were jealous on Daniel. They thought to find out occasion against Daniel, but they could not find out any occasion nor fault. So this president and the governors, the princes, they all consulted together to establish a royal statute and to make a firm decree that what is that whosoever shall ask a petition of any god or man for 30 days, the king shall cast him into the lion's den. அதாவது என்ன ஒரு சட்டம் வந்து என்ன ஒரு இது பண்றாங்கன்னா அதாவது மனுஷனையும் கடவுளையும் யார் 30 நாளைக்கு ப்ரே பண்றாங்களோ இல்ல ப்ரே பண்றாங்களோ அவங்க கிட்ட ப்ரே பண்றாங்களோ அவங்க அரசரை தவிர்த்து மத்தவங்கன்னா கடவுள் மனுஷர் யாருக்கிட்ட ப்ரே பண்றாங்களோ அவங்க வந்து சிங்க குகையில போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி அவங்க அரசர்கிட்டயே சொல்றாங்க. அரசரும் அதுக்கு அனுமதி கொடுத்து ஒரு கையொப்பம் இடுறாரு. அதுல அந்த கையொப்பம் இடுறது வந்து அந்த ஆணை பிறப்பிக்கிறாரு. அது வந்து தானியேலுக்கு தெரியுது. The king agrees and signed the writing. When Daniel knew the writing was signed, he went into his house, his windows open in his chamber towards Jerusalem. He kneeled upon his knees and prayed. He has a habit of praying 3 times. இது கையொப்பம் இட்டது அரசர் சைன் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தானியேல் தன்னுடைய மேல் அறைக்கு போய் முழங்காலிட்டு கடவுளை நோக்கி ஜெபிக்கிறாரு. அவர் அந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்றாரு. எவ்வளவு மனசுல வந்து ஒரு பயம் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம இப்படி நான் வந்து ஜெபிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொண்டு போய் சிங்க குகையில போட்டுருவாங்களேன்றது ஒரு இதுவும் இல்லாம, பதட்டம் இல்லாம, அச்சம் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருந்தா மட்டும்தான் ஜெபிக்க முடியும் அந்த இடத்துல. அந்த இடத்துல அங்க போய் அமைதியா வந்து ஜெபிக்கிறாரு. அப்போ இந்த மற்ற ஆளுங்கெல்லாம் மேற்பார்வையெல்லாம் எல்லாரும் இத வந்து பார்த்துட்டு போய் அரசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. These men found Daniel praying and said to the king that Daniel is praying. This king, he has a what to say, he liked Daniel very much, so he tries to deliver him, but he could not. அரசருக்கு வந்து தானியேல் மேல ரொம்ப இஷ்டம். அவர் வந்து அவர்கிட்ட அந்த கடவுள் அவர் வந்து இடைவிடாமல் கடவுளை வழிபடுறது எல்லாம் வந்து இந்த அரசர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் அதனால்தான் சிறப்பா வந்து எல்லாத்திலயும் செயல்பட முடியுதுன்னு அந்த அரசருக்கு தெரியுது. ஆனா அதனால அவர் என்ன பண்றாரு, எப்படினாவது தானியேலை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனாலும் அவரால முடியல. They brought Daniel and cast him into the lion's den. கொண்டு வந்து தானியேலை வந்து சிங்க குகையில போட்டுறாங்க. அப்போ இந்த அரசர் என்ன சொல்றாரு,
நீ இடைவிடாமல் வழிபடும் உன் ஆண்டவர் உன்னை விடுவிப்பாராக. Thy God whom thou servest continually, he will deliver thee. எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தை இது. அதாவது தாவீது இதை இடைவிடாமல் வழிபடுறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த the king had little faith on Daniel's God after seeing him skillful and successful. அந்த தானியலை பார்த்துட்டு தானியலோட கடவுள் மேல இந்த அரசருக்கு கூட ஒரு சின்னதா ஒரு விசுவாசம் வருது. ஆனா அந்த விசுவாசம் நிலையா இல்ல. இவரை கொண்டாந்து சிங்க குகையில போட்டுறாங்க. அரசருக்கு அன்னைக்கு ராத்திரி அத அந்த வார்த்தை சொல்றாரு. ஆனா அவருக்கு அன்னைக்கு இரவு முழுதும் தூக்கமே வரல. He was fasting. It's written in the Bible. He was fasting. He did not sleep that night. That entire night he did not sleep. Next day, the king arose very early in the morning. He's coming to the den and he cried, Daniel, the servant of the living God, thy God whom thy servant continually, able to deliver thee from the lion. He's asking the question to Daniel. அடுத்த நாள் காலையில அரசர் காலையில விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்துட்டு, நீ உண்மையா வழிபடும் உன் கடவுள் தானியலே, நீ உண்மையா வழிபடுற உன் கடவுள் உன்னை காப்பாத்தினாரா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாரு. Daniel answered, my God hath sent his angels and has shut the lion's mouth, that they have not hurt me. அப்பதான் தானியல் சொல்றாரு, ஆமா, என்னுடைய கடவுள் ஏஞ்சல்ஸ் அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. அதனால எனக்கு எந்த இதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு தானியல் ஆன்சர் பண்றாரு. This is the story, children. Now, this question is for you to meditate. Are you a Darius or Daniel? When trial comes to your way, how do you respond? Do you require God to prove his faithfulness to you? Or do you step into lion's den by faith, knowing that God you serve will rescue you from the power of lions? உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன். நீங்க அந்த கிங் டைரஸா இல்ல டேனியலா? சோதனை வரும்போது நீங்க கடவுள் இது பண்ணுவாரு அப்படின்ட்டு நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல விசுவாசத்தினால அந்த சிங்க குகைக்குள்ள கால் எடுத்து வைப்பீங்களா? இது உங்களோட மெடிடேஷனுக்கு. Praise the Lord, children.